ஹலோ விவாஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பீக்கங்காய் பெருசாயிருச்சு. பக்கத்தில் ஒருத்தவங்க சொன்னாங்க, இப்போமே அறுவடை பண்ணிடுங்க, இல்லைன்னா அது முத்திரும் அப்படின்ட்டாங்க. இதான் சரியான பருவமா. அதனால் நம்ம இதை இப்போ அறுவடை பண்ணி எடுத்துருவோம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நான் நீட்டி பீக்கங்கான்னு சொல்லி தான் இருக்கட்டும்னு வச்சுருந்தேன். இங்கே பாருங்க விவாஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக செம்மையாக இருக்குது இந்த பீக்கங்காய். சாம்பாருக்கு போட்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். ஒரு காய் தானே இருக்குது, அதனால் அது சாம்பாரில் போட்டு திங்கக்கிழமை வைக்கணும். அப்படியே கொஞ்சம் மிளகாயும் நல்லா ரொம்ப பருத்துருச்சு. மிளகாயும் ஒரு 5-6 மிளகாய் பறிச்சுக்கிடுவோம். இது இந்த சம்பா மிளகாய், அதே இது பண்ணிக்கிடுவோம். இந்த இதுலேயும் மிளகாய் பாருங்க, கொஞ்சம் பெருசாகிடுச்சு பாருங்க. இங்கேயும் பெருசாகிடுச்சு. நம்ம இப்போதைக்கு இதில் இருக்க மிளகாவை என்ன செஞ்சுக்கிடுவோம், இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இங்கே பாருங்க விவர்ஸ், 4 பங்கார் மிளகாய், ஒரே ஒரு சம்பா மிளகாய் எடுத்திருக்கேன். மிச்ச மிளகாயெல்லாம் அங்கே பாருங்கள் கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது. இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். பெருசானதான் இந்த இன்னும் குட்டி குட்டியாக வேற கிடக்குது பாருங்க. இன்னும் இது இன்னும் ஒரு வாரமாவது ஆகணும். அடுத்த பூக்களும் வந்திருக்காங்க, அடுத்தாப்புல காய் வர்றதுக்கு. இந்த பங்கார் மிளகாய் மட்டும் மொத்தமாக காய்ச்சி முடிச்சிருது. காய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யுது, திருப்பி மொத்தமாக தான் பூ வைக்குது. இதோட 2வது தடவை நான் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன் இந்த மிளகாய் செடியில். இன்னும் 2 மிளகாய் மட்டும் கிடக்கு. இது கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது. இன்னும் ஒரு 4 நாள் ஆனால் அப்புறமா இதை பறிக்கலாம். இங்கே பாருங்க விவர்ஸ், கருவேப்பிலை கட்டினா நிறையா முளைச்சிருக்குங்க. நம்மள எல்லாத்துலையும் சின்ன சின்ன அந்த பேக்கில் எடுத்து எடுத்து வச்சுருக்கேன். யாரும் கேட்டாங்கன்னா கொடுப்பணும். அதோட இது இது என்ன பூன்னு சொல்லுவாங்க, ஒரு பிங்க் கலரில் பூக்கும். செடி பேர் மறந்துட்டேனே. அந்த செடியும் இருக்குது, அதையும் எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ சூப்பராக எல்லாமே இதெல்லாம் நாட்டு வெரைட்டி. செடியிலேயே வந்த தொட்டியில் வந்துச்சுல, அந்த பழத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லா தொட்டிலும் போட்டு வச்சுருந்தேன். என்னது எல்லாத்துலையும் முளைச்சிருச்சு. எடுத்து அந்த பழத்தை எடுத்து ஊனி வச்சுதான் விவர்ஸ் நம்ம இத்தனை கருவேப்பிலை கன்று வந்திருக்குது. எவ்வளோ சிறப்பாக வந்திருக்குன்னு பாருங்க. எல்லாத்தையும் தனித்தனி இந்த நம்ம ரோஜா கன்று வாங்கிட்டு ரோஸ் கன்று வச்சுட்டு இந்த கவரை சும்மா கீழே போட மாட்டேன்னு சொல்லுவேன்ல, அதில் தான் ஒன்று ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் நான். இது ஒரு அழகு பூச்செடி. விதை எடுத்து ஒன்றே உள்ள எத்தனை முளைச்சிருக்கு பாருங்க. இது பர்பிள் கலரில் ஒரு மாதிரி இந்த கலரில் பூக்கும், வயலட் கலரில் பூக்கும் அந்த பூ. நான் கூட இதில் போஸ்ட்டில் போட்டு விட்டுருந்தேன், பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதோட விதை தான் அது. இங்கே பாருங்க, இது சீனியரக்காய் செடி எடுத்து நட்டாச்சு. வெண்டைக்காய் 3 வெண்டைக்காய் எடுத்து நட்டி விட்டுருக்கேன். ஒரு வெண்டைக்காய் எடுத்து தரையில் வச்சுருக்கேன். எப்படி வருதுன்னு பார்க்கணும். நம்ம தரையில் வச்சே இது பண்ணதில்ல, அந்த இடத்துல தரையில் வச்சு விட்ருக்கேன். பீக்கங்காவும் பாருங்கள், நமக்கு ஏற்கனவே ஒன்று தான் விதை போட்டோம். இது அதுவாக வந்த பீக்கங்காய் செடி. அது ஒன்று தரையில் வருது. இந்த எங்களுக்கு ஒன்று கொடி ஏறுது பாருங்க. இது ஒரு பீக்கங்காய். இது பாவக்காய். இது ஒன்று மாட்டுச்சாண தொழு உரம் போட்டோம்ல, அதில் வந்துச்சு. இது சொரக்கான்னு தான் நினைக்கேன். இன்னும் கொஞ்சம் வளர்ந்தாதான் தெரியும் நமக்கு. இந்த எங்களுக்கு ஒரு பாவக்காய் செடி அதுவாக தான் முளைச்சிருக்கு. இந்த தக்காளி செடி எல்லாமே மாட்டு சாணத்தில் தொழு உரம் போட்டதில் அங்கங்கே தக்காளி செடி, பாவக்காய் செடியுமா நிறைய நமக்கு வந்திருக்குது. இந்த ரோஸ் வாங்கி ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு விவர்ஸ். அதனால் இப்போ எடுத்து என்ன செஞ்சு விட்டுற போகிறேன், இந்த க்ரோ பேக்கில் நட்டு விட்டுற போகிறேன். க்ரோ பேக்கில் என்ன விதை விழுந்துச்சுன்னு தெரியல, குட்டி குட்டியாக செடி முளைச்சிருக்குது. நம்ம நடுக்கொண்டு இது நட்டு விடுவோம். அது என்ன முளைச்சிருக்குன்னு பிறகு பார்ப்போம், கொஞ்சம் வளர்ந்த பிறகு பார்ப்போம். இந்த பேக்கை என்ன செய்ய மாட்டேன், கிழிக்க மாட்டேன். கிழிக்காமல் அப்படியே எடுத்து என்ன செஞ்சு விட்டுறது, நட்டு விட்டுறது. நட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்க விவர்ஸ், இந்த கவர்லேருந்து அப்படியே எடுத்துட்டேன் பாருங்க. எடுத்துட்டு கொஞ்சோளம் மட்டும்தான் அதோட மண்ணை வச்சுருக்கேன் நான். ஏன்னா அந்த மண் பிசு பிசுப்பாக இருக்கும், வேர் ரொம்ப விட வராமல் அப்படியே ஒன்று செடி இதாயிரும். இந்த வட்டம் தான் என்ன செய்ய முதல்ல க்ரோ பேக்கில் நம்ம ரோஸ் கன்று வளர்க்க போகிறேன். இவ்வளோ நாள் என்ன சின்ன சின்ன தொட்டியில் வச்சேன். இது கொத்து ரோஸுங்கனால இதில் வச்சோம்னா நிறைய பூ பூக்கும் அப்படின்னாங்க. சரி நம்ம ஒன்று க்ரோ பேக்கில் வைப்போம் அப்படின்ட்டு இதில் வைக்க போகிறேன். இங்கே பாருங்க விவர்ஸ், நட்டாச்சு. நட்டு தண்ணியும் நம்ம என்ன செஞ்சாச்சு, உயிர் தண்ணியும் ஊற்றியாச்சு. இந்த ரோஸு கொஞ்ச நேரம் நம்ம பிடுங்க முன்னாடி என்ன செஞ்சுட்டு அப்படியே தலை கவுந்துருச்சு. இதே என்ன செய்யணும், கட் பண்ணி எடுத்துருவோம். நல்லா வளர்ந்துருச்சு பாருங்க.
அதுபோக வாடாமல்லிக்கு செடி ரொம்ப பெருசாக போச்சு. அதை என்ன பண்ணியிருக்கேன், தொட்டி மாற்றி வச்சுருக்கேன். இங்க பாருங்க விவர்ஸ், இந்த தொட்டிலாம் இருந்துச்சு. இது மஞ்சள் கலராக ஒரு அழகு பூ பூக்கும்ல, அது விதை விழுந்து ஒரு இதில் முளைச்சிருந்துச்சு. அதை எடுத்து இதில் வச்சுட்டு, இதில் இருந்த வாடாமல்லி தூக்கி இதில் வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப உயரமாக வர்றாங்க, அதனால் கொஞ்சம் பெரிய தொட்டியில் வச்சாச்சு. அடுத்தாப்புல இந்த செவ்வந்திக்குமே என்ன செய்யணும், பெரிய தொட்டி தான் வாங்கணும்னு இருக்கேன். இதுவுமே நான் ரொம்ப உயரமாக போகுது, பூ நிறையா வருதுல்ல, அதனால் செவ்வந்தியுமே கொஞ்சம் வளர வளர பெரிய தொட்டிக்கு நம்ம மாற்றணும். மாற்றினா தான் செடி நல்லா சிறப்பாக வரும். இங்கே பாருங்க விவர்ஸ், அவரைக்காய் பூவே தான் தெரியுதா பாருங்க. இது கொடி அவரை. கொஞ்சம் நம்ம தேவைக்கு இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம என்ன செய்வோம், ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம். கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காக சமையலுக்கு. இவ்வளோ சூப்பராக இருக்குங்க. தண்ணி வேறு மேலே தெளிச்சு விட்டோன்னா அதுக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்க விவர்ஸ், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்தாச்சு. 5 மிளகாய், ஒரு ரோஸு, ஒரு பீக்கங்காய், அதுபோக இந்த ரோஸு என்ன செஞ்சுருவோம், நம்ம எடுத்துருவோம். நல்லா மலர்ந்துச்சு பாருங்க, நல்லா எடுக்கிற பருவத்தில் தான் இருக்குது. ஒரு வெட்டி வந்து வந்து நின்று கடிச்சிக்கிட்டே இருக்குது, இலைய ஃபுல்லும் கடிச்சு விட்டுருது. இது கொடி ரோஸ் மாதிரி போகுது. கொஞ்சம் பெருசாக என்ன செய்வோம், நம்ம கட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம எடுத்து பதியம் போட்டு வச்சு பார்ப்போம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க விவர்ஸ், எவ்வளோ பெருசாக கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. இந்த குச்சை நம்ம இந்த ட்ரைக்கோட்டர் மில்கில் தடவி அப்படியே நம்ம கோகோப்பிட்டில் நட்டு வச்சோம்னா வேர் விட்டுருச்சுன்னா புது செடியாக இன்னொரு தொட்டிலாம் இந்த 7 days ரோஸ் இன்னொன்று வளர்த்துடலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. இதான் இன்றைய அறுவடை. செம்பருத்தி குச்சிலாம் கட் பண்ணி விட்டோம்ல விவர்ஸ், இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயும் புது புத்தலராக வந்துருச்சு பாருங்கள். இந்த இதில் மொட்டு இருந்துச்சு, பூத்து முடிஞ்சிச்சு. அதனால் இப்போ இதையும் இந்த தள்ளுரையுமே என்ன செய்யணும், கட் பண்ணி விட்டுருவோம். இங்கே பாருங்க விவர்ஸ், 2 குச்சி அப்படி என்ன செய்யணும், கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்த புது தளிர் வந்து நிறையா மொட்டுக்கள் வர ஆரம்பிக்கும். இங்கே பாருங்க விவர்ஸ், கத்திரிக்காய் எப்படி குட்டி குட்டியாக கிடக்குன்னு பாருங்கள். இப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க. தேங்க்யூ.